அங்கே மன்னிப்பு கிடையாது. ஷிர்க்குக்கு மன்னிப்பு இல்லை, இன்னொருத்தருக்கு அநீதி இழைத்திருந்தாலும் மன்னிப்பு இல்லை, அவதூறு சொல்லியிருந்தால் மன்னிப்பு இல்லை, பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தால் மன்னிப்பு இல்லை. இந்த உலகத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தான் ஷிர்க்கு செய்யவனுக்கு கூட இந்த உலகத்தில் மன்னிச்சு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு திருந்திட்டால் மன்னிப்பு இருக்குது. ஆனால் மறுமையில் மன்னிப்பு கிடையாது. மறுமையில் என்ன, அவருடைய நன்மையை தூக்கி யாருக்கு ஏசினாரோ, யாருக்கு அவதூறு சொன்னாரோ, யாரு மீது அபாண்டங்களை சுமத்தினாரோ அவருக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய நன்மைகளை இதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நாளை மறுமையில். وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَسَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض إلى آخر الآية. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தொடர்ந்தும் ஆயத்துல் குர்சியுடைய விளக்கத்தை படித்து வருகின்றோம். சென்ற பாடத்தில் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே சொந்தமானவை என்ற 4வது வசனத்தின் விளக்கத்தை சென்ற வாரத்தில் நாங்கள் விளக்கமாக பார்த்தோம். இன்றைக்கு பாடத்தில் சுருக்கமாக வானங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான படைப்பினங்களை படைத்திருப்பது போல பூமியிலும் எண்ணற்ற படைப்பினங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். அதில் விசேஷமான 2 படைப்புகளை சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். ஒன்று அல் இன்ஸ், மனிதன், 2வது அல் ஜின். இந்த மனிதனுக்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்திருக்கின்றான். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறும்போது வல்லதீ ஹலக லகும் ஃபில் அர்தி ஜமீஆ, அவன்தான் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். ஹலக லகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுக்காக படைத்தான். அப்போ பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். பூமியை பொறுத்தவரையில் மனு ஜின்கள் படைக்கப்பட்டிருப்பது போல இன்னும் ஏராளமான படைப்பினங்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். நாங்கள் பார்க்கிறோம், 4 கால்களை கொண்ட படைப்பினங்களை பார்க்கின்றோம். இதே போன்று ஊர்ந்து செல்லக்கூடிய படைப்பினங்களை பார்க்கின்றோம். இதே போன்று வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளை பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், 4 கால்களை கொண்ட படைப்பினங்களை பார்க்கும்போது எண்ணற்ற படைப்பினங்களை அல்லாஹு தஆலா பூமியிலே படைத்திருக்கின்றான். அது ஆடு மாடு ஒட்டகம் மாத்திரமல்ல, இந்த பூமியில் காடுகளில் வளரக்கூடிய மிருகங்கள் ஏராளம் இருக்கின்றன. அவைகள் அனைத்தையும் விரிவாக சொல்வதாக இருந்தால் பல பக்கங்கள் தனியாக எழுத வேண்டி வரும். இருந்தாலும் சுருக்கமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொந்தம் கொண்டாடுகின்றான். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கே சொந்தமானவை என்று அல்லாஹு தஆலா உரிமை கொண்டாடுகின்றான். அது ஏன்னு பார்த்தோம்னு சொன்னால், மனிதன் சிந்திப்பதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய படைப்பினங்கள் ஏராளம், எண்ணற்றவை. ஊர்ந்து செல்லக்கூடிய பூச்சி புழுக்களாக இருக்கலாம் அல்லது எறும்பாக இருக்கலாம். நாங்கள் பார்க்குறோம், கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய எறும்புகளை கூட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்து இயக்கி கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், ஒரு தின்பண்டத்தை நாம் சாப்பிட்டு விட்டு அந்த இடத்துல கொஞ்சம் மீதம் வைத்து விட்டோம்னு சொன்னால்
எங்களோட கண்களுக்கு தெரியாத இலட்சக்கணக்கான எறும்புகள் எங்கிருந்து வருகின்றன என்பது எங்களுக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்போ அல்லாஹு தஆலா தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய சக்தியை அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், மனிதனை சிந்திப்பார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஏராளமான படைப்பினங்கள், அதை 4 கால்களை கொண்ட படைப்பினங்களாக இருக்கலாம், அல்லது வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளாக இருக்கலாம். இன்று சில சமயங்களில் யூடியூப்களில் அல்லது ஃபேஸ்புக்கில் போடுவாங்க, பறவை இனங்களை போடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய கண்களால் பார்த்ததும் இல்லை, கற்பனையில் நாங்கள் நினைத்ததும் இல்லை. அப்படியான பறவைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். அந்த படைப்பினங்களை எவ்வளவு அற்புதமாக, எவ்வளவு நிறங்களை கொண்டதாக, எவ்வளவு சிறந்த படைப்பினமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான் என்பதை மனிதன் சிந்திப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இதே போல நாங்கள் பார்க்கக்கூடிய மிருகங்கள், எங்களுக்கு கண்முன்னால் தென்படக்கூடிய மிருகங்கள் சொற்பந்தான். சில நேரம் மாட்டை பார்ப்போம், ஆட்டை பார்ப்போம், ஒட்டகத்தை பார்ப்போம், அல்லது எருமை மாடு என்று சொல்லக்கூடிய எருமையை பார்ப்போம். இது போன்ற சில மிருகங்களைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் பார்க்காத மிருகங்கள் ஏராளம் இருப்பதை இன்று மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். அப்படியான அற்புதங்களான மிருகங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். இதே போல பறவைகள், எத்தனை வகையான பறவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். இவர்கள் ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட ஒரு ஆற்றலையும் சக்தியும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். சில பறவைகளை பார்க்கின்றோம், அந்த பறவைகள் வானத்திலே பறந்து வந்து கடலில் அல்லது பெரிய பெரிய நீர் குட்டைகளில் இருக்கக்கூடிய மீன்களை குறிவைத்து வந்து அழகாக வேட்டையாடி விழுங்கக்கூடிய சக்தியை அந்த பறவைகளுக்கு கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. இதே போல பருந்து என்று சொல்லக்கூடிய அல்லது கழுகு என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அதனுடைய கண் மிக கூர்மையானது. மிக உயரத்தில் பறந்தாலும் கூட பூமியில் இருக்கக்கூடிய அதனுடைய வேட்டை மிருகத்தை அது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது முயலாக இருக்கலாம், சில சமயங்களில் ஆட்டுக்குட்டியை கூட சுமந்து சென்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவைகளுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். இப்படி ஏராளமான பறவைகள், நாங்கள் பார்த்தவைகள், பார்க்காதவைகள், இவைகள் அனைத்துக்கும் தனிப்பட்ட பண்புகளையும் தனிப்பட்ட ஆற்றல்களையும் தனிப்பட்ட நிறங்களையும் தனிப்பட்ட உருவங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பதை இங்கே மனிதன் சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று பூமியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அற்புதமானதுதான் மலைகள் என்று சொல்லக்கூடியவைகள். இந்த மலைகளை நாங்கள் சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழக்கூடிய இந்த பூமி வேகமாக சுற்றி கொண்டிருக்கின்றது. சூரியனை தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகின்றது. இவ்வாறு தன்னைத்தானே சுற்றும் போது அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஏனைய படைப்பினங்கள் வீசி எரியப்படாமல் இருப்பதற்காக, ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைகளை ஆப்புகளாக அறிந்திருக்கின்றான். இதுவரை உலகத்திலே மிகவும் உயர்ந்த மலையாக கணிக்கப்பட்டது எவரெஸ்ட் சில்வம். ஆனால் அதை விட பன்மடங்கு உயர்வான மலைகள் இருப்பதாக இன்று ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த மலைகள் எல்லாம் எவ்வளவு உயரத்துக்கு உயர்ந்திருக்கின்றதோ அவ்வளவு ஆழத்துக்கு அது கீழே பதியப்பட்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா அவைகளை முளைகளாக, ஆப்புகளாக, இந்த மலை பூமி ஆடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலைகளை வைத்திருக்கின்றான். அந்த மலைகளில் முளைக்கக்கூடிய மரஞ்செடி கொடிகள், காடுகள், அங்கே வாழக்கூடிய மிருகங்கள், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இதே போல தண்ணீர் ஓடக்கூடிய ஆறுகள், நாங்கள் பார்க்குறோம், தண்ணீர் மேலே மலையிலிருந்து ஊற்றெடுத்து வந்து நீரூற்றாக வந்து சேர்ந்து ஆறாக ஓடுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அப்போ நீர் மேலிருந்து வருவதா கீழே பூமியிலிருந்து வருவதா? அல்லாஹ் தஆலா நினைத்தால் மேலிருந்தும் தண்ணீரை வரவைப்பான், கீழே பூமியிலிருந்தும் தண்ணீரை வரவைப்பான். இப்படி நீர் மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியமான இரண்டாவது அம்சம். மனிதன் வாழ்வதற்கு மிக அத்தியாவசியமானது காற்று. அந்த காற்றை அல்லாஹ் தஆலா இலவசமாக வைத்திருக்கின்றான். யாரும் எவரும் நிம்மதியாக
இலவசமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காற்றை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கு. யாரும் அந்த காற்றுக்கு விலை பேசுவதில்லை. அப்படி விலை பேசினால் இந்த உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது. நீருக்கு உணவுக்கு தண்ணீர் செலுத்துவது போல காற்றுக்கும் செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் வறுமையானால் மனிதனால் வாழ முடியாது. உங்களுக்கு தெரியும், காற்றில்லாமல் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் மனிதனுக்கு உயிரோடு இருக்க முடியும், இல்லாவிட்டால் இறந்து போயிடுவான். ஆனால் தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் 2 நாள் 10 நாட்கள் இருக்கலாம், உயிர் விரியாது, கஷ்டப்படுவான், துன்பப்படுவான், இளைத்து போவான். அதே போல உணவில்லாமலும் பல நாட்கள் நாங்கள் பார்க்கிறோம். உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கக்கூடியவர்கள் 10 நாள் 15 நாள் 25 நாள் வரைக்கும் தண்ணீர் உணவு எதுவுமே பருந்தாமல் உயிரோடு வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் காற்றை பொறுத்த வரையில் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு அந்த காற்று நிறுத்தப்பட்டேன்னு சொன்னால் அவனால் ஜீவிக்கவே முடியாது. அந்த காற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலவசமாக எனக்கு வைத்திருக்கின்றான். இதே போல கடல், உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த கடலில் இருக்கக்கூடிய மீனை மாத்திரம் மனிதன் சாப்பிட்டு வாழ்ந்தாலும் கூட இந்த உலகத்தில் வாழலாம். அவனுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு அந்த அளவு பிரம்மாண்டமான அதிகமான மீன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலில் படைத்திருக்கிறான். இலங்கையிலும் ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்தை இன்று ஜப்பான் விலை கொடுத்து வாங்கி இருக்கின்றது. அந்த இடத்தில் தினந்தோறும் இலட்சக்கணக்கான மீன்களை பிடிக்கின்றார்கள், ஏற்றுமதி செய்கின்றார்கள். அப்படியான இடங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா கடலில் வைத்திருக்கின்றான். இப்போ இந்த கடலில் வாழக்கூடிய மீன்களுடைய வகைகள் தான், அவைகளுடைய அமைப்பு தான் எத்தனை. அவைகளில் மிகப்பெரிய சுறா மீன்களை பார்க்கிறோம். மனிதனால் நெருங்க முடியாத ஆபத்தான மீன்களை கூட கடலில் பார்க்கின்றோம். சில சமயங்களில் கப்பல்களை கூட தலைகீழாக புரட்டக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான மீன்களை பார்க்கிறோம். அப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடலில் ஏராளமான படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். இதே போல பூமியிலே அல்லாஹ் தஆலா விளைவித்திருக்கக்கூடிய பயிர்கள், மரங்கள் எத்தனை வகையானவை, அவைகளின் நிறங்கள் எப்படிப்பட்டவை. பச்சை பசையில் ஒரு நிறம், இன்னொரு சமயங்களில் வேறு நிறங்களில். அதே போன்று நாம் நாட்டக்கூடிய கனி தரக்கூடிய மரங்களில் கனி ஒரே தண்ணீரினால், ஒரே அதாவது ரிபாதினால் உற்பத்தியாக்கப்படுகின்றது. ஆனால் பழத்தை பறித்து பார்க்கின்றோம், ஒன்று புளியாக இருக்கின்றது, ஒன்று கசப்பாக இருக்கின்றது, இன்னொன்று இனிப்பாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், இந்த இனிப்பை, இந்த கசப்பை, இந்த புளிப்பை, இந்த பழங்களுக்கெல்லாம் வித்தியாசமான கொடுத்த இறைவனை சிந்தித்து பாருங்கள், அவருடைய ஆற்றல் என்ன என்பதை சிந்தித்து உணருங்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் என்று குறிப்பிடுகின்றான். சில இடங்களில் பார்க்கின்றோம், மலை உச்சியிலிருந்து மதுரமான நீர் ஊற்றெடுத்து வருவதை பார்க்கின்றோம். சில சமயங்களில் அந்த ஊற்றுக்கள் ஷல்லால்களாக, அதாவது மிக பெரும் நீரூற்றுக்களாக ஊற்றெடுத்து பாய்வதை பார்க்கின்றோம், ஆறாக ஓடுவதை பார்க்கின்றோம். இப்படி சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் ஏராளமான படைப்பினங்களை, எண்ணற்ற படைப்பினங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். சில வேளை பார்க்கின்றோம், உயர்ந்த மலைகள் இருப்பது போல மிக ஆழமான பள்ளத்தாக்குகளை பார்க்கின்றோம். அந்த பள்ளத்தாக்குகளில் சில சமயங்களில் காடுகள் அல்லது மனிதன் உற்பத்தி செய்யக்கூடிய பயிர் பச்சைகள் இவைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி இந்த பூமியிலே ஏராளமான படைப்பினங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து விட்டு சொல்லுகின்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இந்த பூமியிலும் வானத்திலும் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கே சொந்தமானவை. ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்தது மனிதனே உனக்காகத்தான். வஹுவ அல்லதீ ஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காக அவனை படைத்தார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இப்படி இதை விவரிப்பதாக இருந்தால் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் அடுத்த பாடத்துக்கு போவோம். 5வது வாக்கியம், 5வது ஜும்லா என்னது? மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி. சுப்ஹானல்லாஹ். அவனுடைய அனுமதியின்றி யார்தான் அவரிடத்திலே பரிந்து பேசுவார்? ரப்புல் ஆலமீன் நாங்கள் நினைப்பது போன்றவன் அல்ல. அவன் கண்ணியமானவன், மிக உயர்ந்தவன், மிக பெரியவன். அவனை விட பெரியது எதுவுமே இல்லை. அந்த ரப்பிடத்திலே யாருக்கு முடியும் அவனுடைய அனுமதி இல்லாமல் சிபார் செய்வதற்கு, பரிந்து பேசுவதற்கு என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். மன் தல்லதி
யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. இதுக்கு பதில் என்ன? லா அஹத் யக்திர் அன் யஷ்ஃபஅ இன்தஹு. அவன் அனுமதி இல்லாமல் யாருக்கும் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச முடியாது. அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் அதற்கு தகுதி பெற மாட்டார்கள். சிபார்சு நாளை மறுமையிலே சிபார்சு செய்யக்கூடியவர்கள் ஏராளம். அதில் அது உயர்ந்த சிபார்சு செய்யக்கூடியவர்கள் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ அவர்கள் கூட அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் சிபார்சு செய்ய முடியாது. எனவே இந்த சிபார்சு சம்பந்தமாக அல் குர்ஆனில் எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஆரம்பமாக சிபார்சு என்பது ஒரு மனிதனுக்கு தேவை ஏற்படும் போது அதுக்கு உதவிறதுக்காக வேண்டி செய்யக்கூடியதான் சிபார்சு சொல்கிறது. உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அதிகாரி அல்லது ஒரு அமைச்சர் அல்லது ஒரு மந்திரி அவரிடத்தில் ஒரு சாதாரண மனிதருக்கு தேவை இருக்குது. அந்த மந்திரி இடத்துல அல்ல அமைச்சர் இடத்துல உயர் அதிகாரி இடத்துல இந்த தேவையில்ல மனிதன் டிரெக்டாக நேராக போனால் நீ யாருன்னு கேட்பான், தெரியாடி போ வெளியாண்டுவான். இது வளமை, உலக வளமை. இப்போ அவர் என்ன செய்கிறாரு, அந்த மந்திரிக்கு அந்த உயர் அதிகாரிக்கு அல்லது அந்த அமைச்சருக்கு நெருக்கமான ஒருத்தர் இருப்பார், அவரை பிடிக்கிறது. இப்போ பாருங்க, எனக்கு ஒரு தேவை மந்திரிட்ட இருக்குது, அமைச்சர்கிட்ட இருக்குது, உயர் அதிகாரிட்ட இருக்குது, கொஞ்சம் விரக்காக பரிந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ அவர் பார்ப்பார், சரி தேவையில்லை மனிதன் சைவம் அப்படின்னு போட்டு மந்திரிட்டு போய் இவருக்கு சிபார் செய்கிறேன், இவருக்காக நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டு சிபார் செய்வார். இது வளமை. ஆனால் அல்லாஹ்விடத்திலே சிபார் செய்வதற்கும் இதுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்குது. மனிதனை பொறுத்த வரையில் மனிதனுக்கு அறிமுகமான ஒருவன் இன்னொருவனுக்காக சிபார் செய்தால் அதை சிபார்த்து அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம். அடுத்த முறை வாக்கு போட மாட்டான், அடுத்த முறை எலெக்ஷனுக்கு வேலை செய்ய மாட்டான். மந்திரிக்கு அமைச்சருக்கு இன்னத்திட்ட போயிடுவான். அப்போ நிர்பந்திக்கப்படுகின்றான். தனக்கு அறிமுகமான ஒருவன் மூலமாக இன்னொருவருக்கு சிபார் செய்யப்பட்டால் அந்த சிபார்சை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் நிர்பந்தம் இருக்குது. ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. அதனால அல்லாஹ் தஆலா மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அல்லாஹ்விடத்தில் சிபார் செய்வதை அல்லாஹ் அனுமதிக்கணும். அல்லாஹ் அனுமதிக்காம எவருக்குமே அல்லாஹ்விடத்தில் சிபார் செய்ய முடியாது. ஆனால் நாளை மறுமையில் சிபார் ஒன்று இருக்குது. இந்த விஷயத்தில் 3 பிரிவினரை பார்க்கின்றோம். ஒரு பிரிவினர் குறிப்பாக முஅ்தஸிலா என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது ரவாஃபித் என்று சொல்லக்கூடியவர்கள், ஏன்னா வழிகட்ட கூட்டங்கள். இந்த கூட்டங்கள் நாம் என்ன சொல்றதுன்னா, குர்ஆனில் வரக்கூடிய சில வசனங்களை மேலோட்டமாக பார்த்துவிட்டு நாளை மறுமையில சிபார்சு என்பதே கிடையாது, முழுமையாக சிபார்சை மறுக்கின்றார்கள். இன்னொரு கூட்டம் உலகத்தில் செய்யப்படக்கூடிய சிபார்சையும் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய சிபார்சையும் சமப்படுத்துகின்றார்கள். நான் இப்ப சொன்னது போல இது முஷ்ரிக்கீங்களுடைய சிபார்சு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய கூட்டத்தாரின் சிபார்சு. ஏப்பா சிலையை வணங்குறாய், ஏப்பா கபரை வணங்குறாய், ஏப்பா கபருக்கு சாஷ்டாங்க செய்கிறாய், ஏன் அவுளியாவிட்ட பைய கையேந்திராய்ன்னு கேட்டா இல்லை 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 அவங்கள பெரியார்கள், நாதாக்கள், சாதாரண ஆக்கள் இல்லை, அவங்களுக்கு நாங்கள் முற்படுத்தினா தான் அவங்க எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிபார் செய்வார்கள். அப்போ உலகத்தில் செய்யக்கூடிய சிபார்சை அல்லாஹ்விடத்தில் சிபார்சை சமப்படுத்திவிட்டார்கள். இது ஷிர்கோடு சம்பந்தப்படுது. உண்மையாகவே அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினர் ஏகோபித்து எடுத்திருக்கக்கூடிய முடிவு நாளை மறுமையில் சிபார் சொல்லி இருக்குது. அது அல் குர்ஆனும் அஸ் சுன்னாவும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஏன் மறுப்பதற்கு யாரால முடியாது. இப்போ நாங்கள் பார்த்தோம் இந்த வசனத்தில், அதாவது ஆயத்துல் குர்சியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அப்போ சிபார்சு ஒன்று இருக்கிறதுனால அல்லாஹ் சொல்கிறான் வந்து அவன் அனுமதி வேணும் அப்படின்னு.
இல்லைன்னு சொன்னால் அனுமதி தேவையா? இல்லை. அப்போ இந்த ஆயத்துல் குர்சி என்ன சொல்லுது? சிஃபார் சொல்லி இருக்குது, ஆனால் அல்லாது அனுமதி வேண்டும். இந்த உலகத்தில் மனிதன் செய்யக்கூடிய சிபார்சை போன்றதல்ல. மாறாக அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய சிபார்சுக்கு, ஏன்னா சிபார்சுகள் முழுதும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை. குல் லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஷஃபாஅத் சிபார்சுகள் அனைத்தும் முழுமையாக அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அவன் அனுமதித்தால் சிபார்சு செய்யலாம். அப்போ மறுமையில், நாளை மறுமையில் சிபார்சு ஒன்று இருக்குது என்பதை இந்த வசனம் சொல்லுது. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தெரியல, இதுக்கு முந்தின வசனம், அதாவது 255 வசனம் ஆயத்துல் குர்சி, 254 வசனத்தில் நாங்கள் பார்த்தோம் அப்படி சிபார்சு ஒன்று இல்லைன்னு சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். அந்த வசனம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், நாங்கள் வழங்கியவற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். மின் கபிலி அன் யஅதிய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால். அந்த நாளில் லா பைஉன் ஃபீஹி, அங்கே எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை. வலா ஹுல்லத்துன், ஒரு நட்பும் இல்லை, வலா ஷஃபாஆ, அங்க பரிந்துரையும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்ப முன்னால வசனத்தில் அல்லாஹு தஆலா சிபார்சு இல்லைன்னு சொல்றான். வலா ஷஃபா, அந்த நாளில், ஒரு நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்துக் கொள்ளுங்கள். அந்த நாள் எப்படிப்பட்டது? லா பைஉன் ஃபீஹி, கொடுக்கல் வாங்கல் இல்லைங்க, காசு கொடுத்து எதையும் வாங்கலாம். ஒரு நன்மையை அல்லது ஈடற்றத்தை, சுவர்க்கத்தை காசு கொடுத்து வாங்கலாம். லா பை, கொடுக்கல் வாங்கல் இல்லைங்க. இங்கே எதையும் செய்யலாம். இந்த பூமியில் உலக வாழ்க்கையில் மனிதன் எதையும் செய்யலாம், காசை கொடுத்து வாங்கலாம். ஆனால் மறு உலகத்தில் லா பை, கொடுக்கல் வாங்கல் கிடையாது. இரண்டாவது வலா ஹுல்லா, நட்பும் கிடையாது. எந்த நண்பரும் பக்கத்தில் வரமாட்டான். ஏன் வாப்பாவும் மோய் பக்கத்தில் வரமாட்டாங்க. மகனு பக்கத்தில் வாப்பாவு பக்கத்தில் மகன் போக மாட்டான். கணவனுக்கு பக்கத்தில் மனைவி, மனைவி பக்கத்தில் கணவன் போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட நாள். அதே நேரத்தில் வலா ஷஃபாஅ, அங்க சிபார்சும் இல்லை. அப்ப நாங்கள் முன்னால பார்த்தோம், அவருடைய சிபார்சு இல்லைன்னு சொல்ல அந்த வசனம். இங்க அல்லாஹ் சொல்றான் வந்து, அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தால் சிபார்சு செய்யலாம். அப்ப இரண்டுக்கும் இடையில முரண்படுவது போல மேலோட்டமாக பார்த்தால் தெரியும். ஆனால் குர்ஆன் வசனங்களோடு ஏனைய வசனங்களை ஒப்பிட்டு பார்த்தவையானால் அங்கே எந்த முரண்பாடும் கிடையாது. மாறாக அல்லாஹு தஆலா ஷஃபாத் பரிந்துரை இல்லை என்று சொன்னது வேறு விஷயம், பரிந்துரை இருக்குது என்று சொன்னது வேறு விடயம். இல்லை என்று சொன்ன மறுத்தது வந்து, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் தங்களுக்குள் சிபார்சு செய்வது போல அல்லாஹ்விடத்தில் சிபார்சு செய்யலாம் சொன்னா இல்லை, அது இல்லை. அப்படி ஒரு சிபார்சு இல்லை, அப்படி ஒரு சிபார்சு இல்லை. இங்க மந்திரிட்ட, உயரதிகாரிட்ட, அமைச்சர்கிட்ட போறதாக இருந்தால் அவருக்கு அறிமுகமாக நாங்கள் பிடிக்கிறோம். அவர் செல்வார், ஒரு 5000 10,000 தாரையான்னு கேட்பார். கொடுத்தா உடனே சிபார்சு செய்வார். அது நடக்கும் அல்லாஹ்விட்ட? நடக்காது. ஒன்று. ரெண்டாவது, காசு தான் அடுக்கல வச்சுக்கணும், சும்மா நலன் விரும்பி செய்கிறாரு. இப்போ அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைச்சர், மந்திரி அல்லது உயர் அதிகாரியை பொறுத்த வரையில் அவன் நல்லவனா கெட்டவனா அவனுக்கு தெரியாது. இவர் செய்யக்கூடிய சிபாரிசுக்கு தகுதியானது தெரியாது. இருந்தாலும் எனக்கு நெருக்கமாக சொல்லிட்டாரு, அவருடைய சிபாரிசை நான் ஏற்றுக்கொள்ளலாட்டே நடக்கும், அடுத்த முறை எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார், அதனால ஓகே அப்படின்ட்டு வார். இது அல்லாஹ்வுடைய சரி வருமா? இந்த சிபாரிசு தான் இல்லைன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இந்த சிபாரிசு தான் இல்லைன்னு சொல்லுகின்றான். சரியா? ஆனால் சிபாரிசு ஒன்று இருக்குது, அதற்கு சில நிபந்தனைகள் தேவை. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வரும்போது சிபாரிசு செய்யலாம் என்பதை ஏராளமான குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டி கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த அடிப்படையில் சிபாரிசு என்ன என்பதை நாங்கள் விளங்கினோம்னு சொன்னால்,
அடுத்து நாங்கள் பார்ப்போம் யாருக்கு அந்த சிபார்சு கிடைக்கும் போது யாருக்கெல்லாம் சிபார்சு செய்யலாம் என்பதை பற்றி. அதே போன்று சிபார்சை மறுக்கக்கூடிய வசனங்கள் குர்ஆனில் வந்திருக்குது, அதையும் பார்ப்போம் நாங்கள். அதே போல சிபார்சை இஸ்பாத் பண்ணக்கூடிய, அதாவது உறுதிப்படுத்தக்கூடிய வசனங்களும் வந்திருக்கின்றன. அந்த வசனங்களையும் நாங்கள் பார்ப்போம். ஆரம்பமாக குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் ஆரம்பத்தை நாங்கள் பார்த்தோம். 48வது வசனம், வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅ வலா யூഖது மின்ஹா அத்ல் வலா ஹும் யுன்ஸரூன். ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். வத்தகு யௌமன், அந்த நாள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த பிரயோசனம் கொடுக்க முடியாது மறுமை நாள். அதே போல வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅ, எந்த ஒரு ஆத்மாவிடத்திலிருந்தும் அதாவது சிபார்சு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். வலா யூഖது மின்ஹா அத்ல், அவரிடத்திலிருந்து ஒரு பதிலீடு பகரமாக கொடுக்கப்படக்கூடியதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். வலாஹும் யுன்ஸரூன், அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஷிஃபாஅத்தை இல்லைன்னு சொல்றான், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்றான். இந்த வசனங்களில் முன்னால் பின்னாடி வசனங்களை பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டது நிராகரிக்கக்கூடிய காபிர்களை. இந்த காபிர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கிவிட்டு சொல்வார்கள், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவார்கள். ஏப்பா இவர்களை வணங்குறாய்னு கேட்டால், உன கையால் செதுக்கிய சிலை நீ வணங்குறாய். சுப்ஹானல்லாஹ். காலையிலிருந்து மாலை வரை ஒருத்தன் சிலையை செதுக்கிறான், அடுத்த நாள் கும்பிடுறான். சுப்ஹானல்லாஹ். எங்கே போச்சு அக்கல், எங்கே போச்சு பகுத்தறிவு? அவன்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், சீச்சி இதை நான் வணங்குறது ஒன்றுக்கும் அல்ல, இவர் எனக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சிபார் செய்வார். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, என்னை அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமாக்கி வைப்பார், சிபார் செய்து நெருக்கமாக்கி வைப்பார் என்பதற்காகத்தான் இவைகளை வணங்குகிறோம் என்று முஷ்ரிக்கீங்கள் சொன்னார்கள். அந்த ஷிர்க்கு வாழையடி வாழையாக முஸ்லீம்களிடத்தில் நுழைந்து என்றும் சில பகுதிகளில் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இலங்கையை பொறுத்தவரையில் ஓரளவு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இவர்கள் பிழை என்பது தெரிய வந்திருக்குது. ஒரு காலம் இருந்துச்சு, பிரச்சாரங்கள் குண்டி போயிருந்த காலத்தில், ஏகத்துவ பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லப்படாத காலத்தில் மக்கள் எல்லாம் ஷிர்கில் மூழ்கி போயிருந்தாங்க. அதுக்கு எங்கட ஊர் உதாரணம் உங்களுக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். பாபா அங்கே கந்தூரி என்று சொல்லப்பட்ட எத்தனை நாட்களுக்கு இந்த கிராமம் கொடிகட்டி பறக்கும். கிட்டத்தட்ட 2 வாரங்கள் இதே போல அமைப்பு இன்றைக்கு கடற்கரை பள்ளி என்று சொல்லக்கூடிய கல்முனையில் இருக்குது. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இங்கே விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுச்சு, இவைகளெல்லாம் நீக்கப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ஷிர்க்குகள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மக்கள் தெரிந்து விட்டார்கள், ஷிர்க்கு செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆனால் சில பகுதிகளில் பிடிவாதம் இருக்காங்க. அதற்கு வழிகோலக்கூடிய முறையில் சில உலமாக்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய சம்பாத்தியத்துக்காக, மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக இதை சரியாக காட்டக்கூடிய ஒரு உலமா கூட்டம் ஒன்று இருக்குது, ஆலிங்கள் கூட்டம் ஒன்று இருக்குது. அவங்க இதை சரிவாக காட்டுவாங்க, பிழையில் சரி வசீலா தேடணும். நாங்கள் சும்மா நேரடியாக போயிடலாம். அதுக்கு உதாரணம் காட்டுற மனுஷன் வாழ்க்கையை. நாங்கள் ஒரு அமைச்சர்கிட்ட போனால் சும்மா போயிடலாம், எங்களுக்கு யாராவது பிடிச்சி கொண்டா போகணும். அதே போல் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நெருங்குறதுக்கு அவனுக்கு நெருக்கமானவர்களை பிடிக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை இருக்குது. அப்போ இந்த சிந்தனை பிழையான சிந்தனை. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஃபாஅத் இல்லை என்று மறுக்கின்றான். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅ, இந்த நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் அல்லது முஷ்ரிக்கீங்கள், இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கீங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய சிபாரிசு அவர்களுக்கு கிடைக்காதே, பிரயோசனம் தராதே.
என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முன்னால பின்னால வசனங்களை பார்க்கும்போது தெளிவுபடுத்துகின்றான். இதே போல சூரத்துல் பக்ராவுலே 254 வசனம் இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். நாங்கள் இதே போல 6வது அத்தியாயம் 51 வசனம் வன்திர் பிஹில் லதீன யகாஃபூன அன் யுஹ்ஷரு இலா ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுவோம் என்பதை பயந்திருக்கக்கூடியவர்களை லட்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. லைஸ லஹும் மின் தூனிஹி வலியுன், அவர்களுக்கு ஒரு உதவியாளரும் இல்லை, வலா ஷஃபீஉன், பரிந்துரை பேசுவோரும் இல்லை, லஅல்லஹும் யத்தகூன், சில வேளை அவர்கள் பயபக்தி உள்ள மக்களாக மாறலாம். எனவே நபியர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நபியர்களுக்கு வலியுறுத்துகின்றான். அப்போ இங்கேயும் வலா ஷஃபீ, ஷஃபாத் செய்யக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இப்படியான வசனங்கள் இன்னும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வசனங்களை மட்டும்தான் நான் பயந்திருக்கிறேன். இந்த வசனங்களை ஆதாரமாக கொண்டு ஒரு பிரிவினர், அவர்கள் தான் முஅத்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், அதே போல ராஃபிதாக்கள். முஅத்தஸிலாக்கள் என்று சொல்லப்பட்டால் அக்லானியன்கள், புத்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், தங்களுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். அல்லாஹ்விடத்தில் வந்த குர்ஆனுக்கோ சுன்னாவுக்கோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள்? தங்களுடைய அக்களுக்கு தான் முக்கியம் கொடுப்பார்கள். இவங்க இஸ்லாமிய வரலாற்றில் ஆரம்ப காலத்தில் உமவியாவுடைய ஆட்சி கடைசி காலத்தில் உமவியாவுடைய ஆட்சியின் கடைசி கட்டத்தில் உருவானார்கள். பின்னர் அவர்களை வாசில் இப்னு அதா என்று சொல்லக்கூடிய ஒருவன் பிரபலியப்படுத்தினான். முஅத்தஸிலாக்கள் என்ற ஒரு பிரிவினரை உருவாகிட்டார்கள். அவனோட நோக்கம் முழுக்க முழுக்க அக்ல் தான். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை மறுக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். இதனால் தான் அவர்களுக்கும் அஹ்லு சுன்னாவுக்கும் இடையில் நிறைய போராட்டங்கள் ஆரம்ப காலத்தில் நடைபெற்றிருக்கு. அதில் எல்லாம் அவர்கள் மூக்குடைக்கப்பட்டார்கள். இருந்தாலும் அந்த பாத்திலிருந்து, அந்த வழிகேட்டிலிருந்து அவர்கள் மீளவில்லை. இன்றும் அப்படியான ஒரு கூட்டம் இருக்குது. முஅத்தஸிலாக்களை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அல்லாஹ்வுடைய சிபாத் விஷயத்தில் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்குது. உதாரணமாக சமீ, அல்லாஹ் சமீ, அல்லாஹ் கேட்பவன் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்வார்கள் காதின்றியே கேட்பவன் போட்டு. ஏன் சொல்லோடு மீது இந்த முஅத்தஸிலாக்கள் சொல்ற காதின்றியே கேட்பவன் சொல்வார்கள். அஷாயிராக்கள் அந்த மரம் சொல்வார்கள். அதுக்கு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, காதுன்னு சொன்னா மனுஷனுக்கும் அல்லாவுக்கு ஒப்பா போகும்னு சொல்றாங்க. அவுது பில்லா. இப்போ அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா அல்லாவுக்கு மனிதனுக்கு ஒப்பா போகுமே. சுப்ஹானல்லாஹ். இப்போ மனிதன் இல்லைன்னு சொன்னா அல்லாவும் இல்லையா? இப்போ எனவே அக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை மறுப்பதற்கு அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். இவர்களை பொறுத்தவரையில் ஷஃபாத்து நாளை மறுமையில் அடியோடு கிடையாது என்று சொல்கின்றார்கள். இரண்டாவதாக ஹவாரிஜிகள். இவருடைய ஆரம்பம், ஹவாரிஜுடைய ஆரம்பம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வருது. ஒரு நபித்தோழர், ஆனால் அவர் உண்மையான விசுவாசி அல்ல, முனாஃபிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஅதில் அவர் என்றார். நஊது பில்லா. ரசூலா பங்கு வச்சதை பார்த்து போட்டு இதில் அநீதி இழைச்சிட்டீங்க, நேர்மையாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. நஊது பில்லா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லம் ஆதில் ஃபமையாதில், நான் நீதியாக நடக்காவிட்டால் எவன் நடப்பா நீதி அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். யா ரசூல், அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வஹி வந்து கொண்டிருக்குது. அல்லாஹு தஆலா அவர்கள் அநீதியாக நடக்க விடுவானா? விடமாட்டான். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குது. ஒரு நாள் அநீதி இருக்க மாட்டாங்க. ஒரு தவறான முடிவெடுத்தாலும் கூட சஹாபாக்கள் மூலமாக அந்த தவறை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். உதாரணமாக பத்ர் போரில் கைதியாக பிடிக்கப்பட்ட மக்காவாசிகள், இவங்க என்ன செய்யறது என்று ரசூல் ஆலோசனை செய்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வந்து யாரோ சொல்ல யாரும் இல்லை, உங்களோட குடும்பம் தான், மன்னிச்சிருங்கன்றாங்க. இலகிய மனம். ஆனால் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா?
யாரும் சொல்லதா நெருக்கமான ஒருத்தர கையில கொடுத்து கழுத்து விட்டுறோம்னு சொன்னாங்க. இரண்டு கருத்து. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு ஃபிதியா எடுத்துக்கொண்டு மன்னிச்சாங்க. குர்ஆன் வசனம் இறங்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன கருத்து தான் சரி என்பதை நிரூபித்து அல்லாஹு தாலாவுடைய பதிவேட்டில் உங்களுக்கு தண்டனை வழங்குவதில்லை என்றிருந்தால் நிச்சயமாக உங்களை தண்டித்திருப்பேன் வசனம் இறங்குது. உணர்த்தப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதி நடக்கலன்னு சொன்னால் வேறு யார் நடக்க முடியாது. அந்த மனிதனை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவனுடைய பின் சந்ததியில் ஒரு கூட்டம் வரும், நாங்கள் தான் மார்க்கவாதிகள், எங்களை விட்ட ஆள் இல்லை, மற்றவனுக்கெல்லாம் மார்க்கமே தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வரும். எங்களை மிஞ்சியவர்கள் அறிவில் இபாதத்தில் யாரும் இல்லை என்ற ஒரு கூட்டம் உருவாகும். அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெளியேறுவார்கள். இவ்வளவு ஹவாரிஜிகள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆட்சிக்கு எதிராக கிளம்பினார்கள். அதுக்கு பிறகு தொடர்ந்து வரலாறு சொல்லிக்கொண்டு போன தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்குவானு. அப்போ இந்த கூட்டம் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக கிளம்பியது. அந்த நேரத்தில் அப்போது அலி ரலியல்லாஹு அவர்கள் நீதியாக நேர்மையாக நடந்து கொண்டார்கள். ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன பஅதி மின் உம்மதி கௌமுன் யக்ரஊனல் குர்ஆன, எனக்கு பின்னால் உம்மத்தில் ஒரு கூட்டம் குர்ஆனை ஓதுவார்கள். லா யுஜாவிசு தராகீஹிம் ஹலாகீஹிம், அந்த தொண்டை கூலிக்கு மேலே போகாதது, அவ்வளோதான். ரசூலுல்லாஹி ஷிஃபத்து யஹ்ருஜூன மினத் தீனி, தீனிலிருந்து வெளியேறுவார்கள். கமா யஹ்ருஜு ஸஹ்மு மினல் ரமியா, அம்பிலிருந்து எவ்வளவு வேகமாக வில்லு வெளியேறுமோ, இழுத்து அம்பை விட்டா எவ்வளவு வேகமாக வெளியேறும். சுப்ஹானல்லாஹ். அதுபோல மார்க்கத்திலிருந்து வெளியேறுவார்கள். சரியா? ஹும் ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பிலங்கிலேயே மிக மோசமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்குது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தான் மார்க்கவாதிகள், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்படி கூட்டம் இருக்கும், அது தொடர்ந்தும் இருக்கும். அது சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக ராஃபிதா. இந்த ஹவாரிஜிகள் இன்றும் பல பகுதிகளில் ஆட்சிக்கு எதிராக கிளம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆட்சிக்கு எதிராக கிளம்பலாம் எப்பன்னு சொன்னால், தொழுகை பால்படுத்தப்பட்டால், ஒரு ஆட்சியால் தொழுகை நிறுத்தப்பட்டு போச்சு, தொழக்கூடாது, ஜமாத்தும் இல்லை தொழுகையும் இல்லை என்று சொன்னால் அதுக்கு பிறகு பொறுமை செய்ய தேவையில்லை, அந்த ஆட்சிக்கு எதிராக போராடலாம். அது வரைக்கும் அந்த ஆட்சியில் என்ன தவறு நடந்தாலும் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் ரசூலுடைய ஹதீஸ். விளப்பம் இல்லாத குழப்பம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடுத்த ராஃபிதா. இந்த ராஃபிதாக்களை பொறுத்தவரை ஷியாக்கள் ஒரு பிரிவினர். இவர்கள் தான் ஷியாவிலே ஆக மோசமான பிரிவினர். இவங்களுடைய கொள்கை என்ன? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர மற்ற எல்லாருமே காபிர்கள் சொல்ல, சஹாபாக்கள் எல்லாரும் காபிர்கள் சொல்லக்கூடியவர்கள். யசுப்பூன், அவர்களை ஏசுவார்கள், திட்டுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், தங்களை வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் பூனைகளுக்கு உமர்னு பேர் வைப்பாங்க, அபூபக்கர்னு பேர் வைப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு பிரிவினர் தான் இந்த ராஃபிதாக்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்போ இந்த மூன்று பிரிவினரும் தான் நாளை மறுமையில ஷஃபாத்தே இல்லை என்று சொல்பவர்கள். ஷஃபாத்து கிடையாது. அதுக்கு இந்த வசனத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஆயத்துடைய விளக்கம் அதல்ல. சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது ஒரு பிரிவினர். அடுத்த பிரிவினர் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ. ஷஃபாத் இருக்குது, நாளை மறுமையில ஷஃபாத் இருக்குது. ஆனால் அதுக்கு சில நிபந்தனைகள். சில உலமாக்கள் 2 நிபந்தனைகள் சொல்லுகின்றார்கள், வேறு சிலர் 3 நிபந்தனைகள் சொல்லுகின்றார்கள். இதற்கு ஏராளமான குர்ஆன் வசனங்கள் பார்க்க முடியும். அதில் ஒன்றுதான் இப்போ நாங்கள் படித்தது
ஆயத்துல் குர்ஸியினுடைய வசனம், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி. ஷஃபாத் இருக்குது, ஆனால் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கு முடியும் ஷஃபாத் செய்யறது? அல்லாஹ் அனுமதித்தால் முடியும், இல்லாட்டி அல்ல. அப்ப அல்லாஹ் ஒருவருக்கு சிபார் செய்யறதுக்கு அனுமதிக்கிறதாக இருந்தால் அதுக்கு நிபந்தனை இது. ஷர்த் லிஷாஃபி, முன்னுக்காரவருக்கு சிபார் செய்யறதுக்கு முன்னுக்காரவருக்கு ஒரு நிபந்தனை. இரண்டாவது, யாருக்காக சிபார் செய்யப்படுதோ அவரை பற்றிய நிபந்தனை. அர்-ரிதா அனில் மஷ்ஃபூஇ லஹு, அவர் பொருத்தமானவர் இருக்கணும், சிபார்சுக்கு பொருத்தமானவர் இருக்கணும். இப்ப நிபந்தனை, இந்த நிபந்தனைகளோட சிபார் செய்வது நாளை மறுமையில் உண்டு என்று சொல்லக்கூடிய அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினர். இதுதான் எங்களுடைய அகீதா. அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. குர்ஆன்ல ரெண்டு இடத்துல வருது, சூரத்து நிசாவுலே ரெண்டு இடத்துல வருது. ஒரு 48, அடுத்தது 116. சூரத்து நிசாவில் 4வது அத்தியாயத்தில் 48, 116. இந்த ரெண்டு வசனங்களையும் அல்லாஹ் சொல்றான், வந்து இணை வைத்து ஷிர்க் செய்த நிலையில் மரணித்தால் மன்னிப்பில்லை, நிரந்தர நரகம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, ஆனால் வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அதல்லாத பாவங்கள் அவன் நாடியோருக்கு மன்னிப்பான். இது குர்ஆன். இந்த மன்னிப்பு எப்படி கிடைக்கும்? சில பேர் அல்லாஹ்வே நேரடியாக மன்னிக்கலாம், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபார்சின் மூலமாக மன்னிக்கலாம், அல்லது நபிமார்கள் ஏனைய நபிமார்களுடைய சிபார்சு மூலமாக மன்னிக்கப்படலாம், அல்லது மலாயிக்கமாருடைய சிபார்சு மூலமாக மன்னிக்கப்படலாம், அல்லது விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் சிபார்சு செய்வதன் மூலமாக மன்னிக்கப்படலாம். இது அகீதா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் அகீதா. பெரும்பாவம் செய்த, அதாவது கொள்கையில் உறுதியாக இருந்து தௌஹீதில் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பெரும்பாவம் செய்தால் அல்லாஹ் நாட்டை மன்னிப்பான். அவன் காஃபிர் அல்ல. ஆனால் இந்த மூணு கூட்டமும் சொல்லுது, பெரும்பாவம் செய்தவன் காபிர். விபச்சாரம் செஞ்சிட்டானா அவன் காபிர், களவெடுத்துட்டானா அவன் காபிர், கொலை செஞ்சிட்டானா அவன் காபிர், அவனுக்கு நிரந்தர நரகம் என்று இந்த முன்னால சொல்லப்பட்ட மூணு கூட்டம். யாரே? முஅத்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், அடுத்தது ஷியாக்கள். ஷியாக்கள் ஒரு பேர் ராஃபிதாக்கள். அவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷிர்க் அல்லாத ஏறிய பாவங்களை நாடியோருக்கு மன்னிப்பான். அவன் விரும்பி மன்னிக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபார்சு மூலமாக மன்னிக்கலாம், அல்லது ஏனைய நபிமாருடைய சிபார்சு மூலமாக மன்னிக்கலாம், அல்லது மலாயிக்கமாருடைய சிபார்சு. இதெல்லாம் குர்ஆன் சொல்லுது, நான் சொல்லல. அல்லது விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் சிபார்சு செய்வதன் மூலமாக மன்னிக்கலாம். இன்னும் ஒன்று இருக்குது, ரசூலா ஹதீஸில் சொன்னது, யாராவது ஒருவருக்கு 2 குழந்தைகள் சிறு வயதிலேயே இறந்து விட்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கேட்ட ஹதீஸ் நீங்க சொல்லுங்க, என்ன நடக்கும்? நாளை மறுமையில் தாய் தந்தைக்காக சிபாரிசு செய்யும். ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். சிகத் சொன்னால் அரைகுறையாக விழக்கூடிய குழந்தை, அதாவது உருவம் பெற்று அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய நிலையில் எபோஷன் ஆகிறது. அப்படி இறந்து பிறக்கக்கூடிய அந்த எபோஷனான குழந்தை கூட நாளை மறுமையில் தன்னை தாய்க்காக தந்தைக்காக சிபாரிசு செய்யும். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை, ரஹ்மான் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அருள். மனிதன் படைக்கப்பட்டிருப்பது ஒரு சோதனையான படைப்பு. அதான் அவருக்கு அடிக்கடி ஞாபகம் ஊட்டப்படுது. தவறு இல்லாத குற்றம் செய்யாத மனிதன் யாருமே இல்லை உலகத்தில். ஆனால் அவன் ஷிர்க் மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்தது அடுத்தவருடைய மாமிசத்தை சாப்பிட்டு இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா
மற்றவரை பற்றி புறம் பேசக்கூடிய அபாண்டங்களை சுமத்தக்கூடிய அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இறந்தவரின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அப்படியான வேலைகள் செஞ்சலாம் இருக்கணும். அப்படி செய்திருந்தால் அங்க மன்னிப்பு கிடையாது. ஷிர்க்குக்கு மன்னிப்பு இல்லை, இன்னொருத்தருக்கு அநீதி இழைத்திருந்தாலும் மன்னிப்பு இல்லை, அவதூறு சொல்லியிருந்தால் மன்னிப்பு இல்லை, பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தால் மன்னிப்பு இல்லை. இந்த உலகத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தான் ஷிர்க்கு செய்யவனும் கூட இந்த உலகத்தில் மன்னிச்சு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு திருந்திட்டால் மன்னிப்பு இருக்குது. ஆனால் மறுமையில் மன்னிப்பு கிடையாது. மறுமையில் என்ன, அவருடைய நன்மையை தூக்கி யாருக்கு ஏசினாரோ, யாருக்கு அவதூறு சொன்னாரோ, யாரு மீது அபாண்டங்களை சுமத்தினாரோ அவருக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய நன்மைகளை. இதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு நாளை மறுமையில். அப்போ அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய அகீதா நாளை மறுமையில் ஷஃபாத் இருக்குது. இதற்கு 34ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் ஆதாரமாக இருக்குது. வலா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இன்தஹு இல்லா லிமன் அதினல. அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு பிரயோசனம் தராதே அல்லாஹ் அனுமதித்தவரை தவிர, இல்லா மன் அதினலஹு. இப்போ அல்லாஹ் அனுமதித்தால் சிபாரிசு பிரயோசனம் தரும், ஷஃபாத்து பிரயோசனம் தரும். அப்போ ஷஃபாத் இருக்குது. அடுத்தது யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்பஹும் வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்ததா வஹும் மின் ஹஷ்யத்திஹி முஷ்ஃபிகூன். இது மலாயிக்காமார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அறிந்தவன். யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்பஹும். மலாயிக்காமார்களுக்கு முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் மலாய்க்கமாரை பொறுத்த வலா யஷ்ஃபஊன, அவர்கள் சிபார்சு செய்ய மாட்டார்கள், இல்லா லிமன் இர்ததா, அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்களை தவிர சிபார்சு செய்ய மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் யாரை பொருந்துறானோ, அல்லாஹ் தஆலா யாரை பொருந்துவான்? ஏகத்துவாதியை பொருந்துவானா, ஷிர்க்வாதியை பொருந்துவானா? அங்கதான் பிரச்சனை இருக்குது. ஷிர்க்வாதி அல்லாஹ் ஒரு நாள் பொருந்த போறதில்லை. அப்ப அவனுக்கு அல்லாஹ் மலாய்க்கமாரை சிபார்த்து கிடைக்காது. ஆனால் ஏகத்துவாதியாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவனாக இருந்தால் அவனுக்கு மலாய்க்கமாடைய சிபார்சு கிடைக்கும். ஏன்னா அவன் அல்லாஹ் பொருந்துவான். அல்லாஹ் பொருந்தினால் சிபார்சு இருக்கு. வஹும் மின் ஹஷ்யத்திஹி முஷ்ஃபிகூன், அல்லாஹ்வுடைய அச்சத்திலே அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது மலாய்க்கமார்களை பற்றி அல்லாஹ் சொல்றது. இப்போ மலாய்க்கமார்களும் சிபார்சு செய்வார்கள். யௌமைதின் லா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இல்லா மன் அதீன லஹுர் ரஹ்மானு வ ரதிய லஹு கௌலா. 20ஆம் அத்தியாயம் 109ஆவது வசனத்தில் சிபார்சு இருக்குது. அது ரெண்டு நிபந்தனை சொல்லப்படுது. ஒன்று இல்லா மன் அதீன லஹுர் ரஹ்மான், ஒரு நல்லவர் நபி, ஒரு சாலிஹான மனிதன் அல்லாஹ் அனுமதிக்கிறான் சிபார்சு செய்ய போட்டு, அல்லாஹ்வோட அனுமதி. இது ஒன்று. இரண்டாவது வ ரதிய லஹு கௌலா, யாருக்காக சிபார்சு செய்கிறாரோ அல்லாஹ் பொருந்துடும். அது அப்ப ஷிர்க் செய்யக்கூடிய அல்லாஹ் பொருந்துவானா? பொருந்த மாட்டான். ஷிர்க் இல்லாத பாவங்களை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா பொருந்த சான்ஸ் இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். எப்படி? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஷிர்க்கோடு மௌத்தானவனுக்கு மன்னிப்பில்லை, ஆனால் ஏனைய பாவம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் நாடின மன்னிப்பான். அதனால ஷிர்க்கோடு இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காது. ஷிர்க் அல்லாத ஏனைய பாவங்கள் செய்திருந்தால் அல்லாஹு தஆலா சில நேரம் பொருந்தலாம். ஏகத்துவத்தை உறுதியாக இருக்கணும். அகீதாவில் சரியான நிலை இருக்க வேணும். சரி, அடுத்தது வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாதி லா துக்னி ஷஃபாஅத்துஹும் இல்லா மின் பஅதி அன் யஅதன அல்லாஹு லிமன் யஷா வ யர்தா. 53ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனம். வானத்தில் ஏராளமான மலக்குகள் இருக்கிற கம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத், வானங்களில் எவ்வளவோ எண்ணிக்கை கொண்ட மலக்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஷஃபாஅத்து யாருக்கும் எந்த பிரயோசனையும் தராது. இல்லாமன் அதீன அனுமதி வழங்கினால், இல்லா மின் பஅதி அன் யஅதன அல்லாஹு லிமன் யஷா வ யர்தா. இந்த வசனத்தை வச்சு தான் சில உலமாக்கள் 3 நிபந்தனைகள் சொல்றாங்க. ஒன்று, சிபார் செய்ய முன்னுக்காரவருக்கு அனுமதி வழங்கணும் அல்லாஹ் தஆலா, அது நபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி. இரண்டாவதாக யாருக்காக சிபார் செய்யறமோ அவர் அல்லாஹ் பொருந்தணும், ஷிர்க் இல்லாமல் இருக்கணும். மூன்றாவது, சிபார்சு செய்யக்கூடியவரையும் அல்லாஹ் பொருந்தணும்.
என்று மூன்றாவது நிபந்தனையை சில உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அதிகமான உலமாக்கள் 2 ஷர்த்துகள் 2 நிபந்தனைகளை தான் சொல்கிறாங்க சிபார்சு ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒன்று சிபார்சு செய்வதற்கு தகுதியாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய அனுமதி வேணும். இரண்டாவது சிபார்சு யாருக்கு செய்யப்படுதோ அவரை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும், அதுக்கு தகுதியானவர் இருக்க சிபார்சுக்கு தகுதியானவராக இருக்க வேண்டும், அல்லாஹ் அவரை பொருந்த வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளுக்கு முற்பட நாளை மறுமையில் சிபார்சு உண்டு என்பதை குர்ஆனில் பல வசனங்களில் பார்க்கின்றோம். அப்போ இந்த குர்ஆன் வசனங்கள் ஒன்றோடு ஒன்று முரண்படவில்லை. மாறாக சிபார்சு இல்லை என்று சொல்லக்கூடிய வசனங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கீங்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காபிர்கள், எங்களுக்கு இன்னார் அன்னார் அந்த சிலை இந்த சிலை சிபார்சு செய்யும் சொன்னால் அது இல்லை. அதுதான் நம்ம இருக்கிறோம். அந்த அவுலியா இந்த அவுலியா எனக்கு சிபார்சு செய்வார் இல்லை, நடக்காது. ஏன்னா சிபார்சு முழுக்க முழுக்க யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. குல் லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ, அனைத்து சிபார்சுகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. இப்போ அதனால் அந்த இவங்க சொல்லக்கூடிய பாத்திலான சிபார்சுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. எத்தான் அல்லாஹ் மறுக்கிறார். மாறாக நல்லோர்கள், நபிமார்கள் அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலாய்க்கமார்கள் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதாவது இணையில்லாமல் ஷிர்கில்லாமல் மௌத்தானவர்களுக்காக சிபார்சு செய்ய முன்வந்தால் அந்த சிபார்சு இருக்குது. 2 நிபந்தனைகளோட அதற்கு அனுமதி இருக்குது. ஒன்று சிபார்சு செய்யக்கூடிய ஷாஃபிஈக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி வேண்டும். இரண்டாவதாக யாருக்காக சிபார்சு செய்யப்படுதோ அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளுக்கு உட்பட சிபார்சு உண்டு. ஹதீஸில் பார்க்குறோம், குர்ஆனில் ஏராளமான வசனங்கள், குறிப்பிட்ட சில வசனங்கள் மட்டும் தான் நான் சுட்டி காட்டுகிறேன். ஹதீஸில் பார்க்குறோம், முஸ்லிமில் பதிவாகக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லிகுல்லி நபியின் தாவத்தின் முஸ்தஜாபா, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துஆவை கொடுத்திருந்தான். அவங்க அந்த துஆ கேட்டால் உடனே அங்கீகரிக்கப்படும். அது அல்லாஹ் மறுக்க மாட்டான். இப்படியான ஒரு துஆவை எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற எல்லா நபிமார்களும் அந்த துஆவை அவங்களோட வாழ்க்கையிலே முற்படுத்திட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையிலே முற்படுத்திட்டாங்க. அதற்கான பதிலும் வந்துட்டு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட முஸ்தஜாபான துஆவை நாளை மறுமையில் அவருடைய உம்மத்தில் தவறு செய்தவர்களுக்கு சிபார் செய்வதற்காக பிற்படுத்தி வச்சிருக்காங்க. வைன்னி இஹ்தபஅது, நான் அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். அந்த துஆவை தாவதி, என்னுடைய துஆவை பத்திரப்படுத்தி, ஷஃபாஅத்தி லி உம்மதி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் எனது உம்மத்தினருக்கு சிபார்சு செய்வதற்காக, ஷஃபாஅத் செய்வதற்காக நான் அதை அப்படி பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன் என்று சொல்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபஹிய நாயிரத்துன், அது எல்லாருக்கும் கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ், எல்லாரும் கிடைக்கும். ஆனால் யாரா இருக்கணும்? மன் மாத மின் உம்மதி லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையுமே இணையாக்காமல் தௌஹீதில் வாழ்ந்த அனைவருக்கும் கிடைக்கும். தப்பித்தவரையாவது அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் அந்த சிபார்சு கிடைக்காதே. இந்த ஹதீஸ் சராஹத்தா சொல்லுது. அடுத்தது ஏற்கனவே நீங்கள் முன்னால் பார்த்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமான 5கள் கொடுக்கப்பட்டன. இதுக்கு முன்னர் வந்த எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத விசேஷங்கள் 5. அதில் ஒன்றுதான் நுஸிர்து பிர்ருஅப் மஸீரத ஷஹர், அதாவது ஒரு மாத காலம் பிரயாணம் செய்து செல்லக்கூடிய தூரம் இருக்கும் போதே எதிரிகளுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தெல்லாம் போட்டுருவான். அந்த அச்சத்தாலே தோல்வி அடைஞ்சிடுவான். யுத்தம் செய்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு மாத பிரயாணம் செய்கிற தூரம் இருக்கும்போது அவர் உள்ளத்தில் யுத்தத்துக்கு வாரான்னு ஒரு அச்சம் வந்துடும். சும்மாவே கீழே விழுந்துருவாங்க, தோல்வி கண்டுருவாங்க. இந்த பாக்கியத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இரண்டாவதாக ஜுஐலத்தில் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண் புழுதி பள்ளியாகவும் தஹூராகவும், அதாவது ஒது செய்வதற்கு பகரமாக தயமம் செய்கிறதுக்கும் அல்லாஹு தஆலா எனக்கு வழங்கியிருக்கிறான். தண்ணி இல்லாத பட்சத்தில் தயமம் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ். அந்த தண்ணி செய்யக்கூடிய துப்புரவை அந்த தயமம் புழுதி மண் செய்யும். சுப்ஹானல்லாஹ். ஒரு பாலைவனத்தில் இருக்க இங்கே தண்ணி இல்லை, குளிப்பு கடமை ஆயிட்டு ஜுனுபாலி
இப்போ குளிக்க இயலாது, தண்ணி இல்லை, என்ன செய்யறது? அடிக்க வேண்டிய பூமியில் 2 கையை அடித்து போட்டு இப்போ தட்டி போட்டு முகத்தை தரையை போட்டு 2 மடிக்கட்டுன்னு தடவை வேண்டிய, அவ்வளோதான். சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹு தஆலா இந்த பூமியை எந்த இடத்துல வேணால் தொழலாம். சுப்ஹான துப்புரா இருந்தால் சரி, பள்ளியில் தான் தொழணும் கட்டாயம் இல்லை. அப்படி பார்த்தோம்னா பிரயாணத்தை தொலைல போயிடும். பள்ளி எப்போ? நாங்கள் ஊரில் இருக்கா பள்ளி தான் வரணும். ஊரில் இருக்கும்போது பள்ளியை நாடி வரணும். ஆனால் பிரயாணத்தில் இருக்கும்போது எந்த இடத்துலையாக இருந்தாலும் சரி விருப்ப போட்டால் தொழுதாச்சு. அதான் பார்க்க அரபு நாடுகளை மாஷா அல்லாஹ் பெரிய நீண்ட மணித்தியால கணக்கு பிரயாணம் செய்ய, இங்கே 6 மணித்தியாலம் பிரயாணம் செய்யக்கூடிய பயணங்களில் இடையில தொழுகைக்கு நேரம் வந்துட்டு நிப்பாட்டுவாங்க, வாகனத்தை மணலில் விரிப்பாங்க, தொழுதுருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கி சேர்த்து தொழுது போயிடுவாங்க. அல்லாஹ் கொடுத்த சலுகை. இந்த சலுகை, இந்த பூமியுடைய இந்த விசேஷ தன்மை எந்த நபிக்கு கொடுக்கப்படல, ரசூலுல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட விசேஷம். மூன்றாவதாக வஹில்லத்தில் கனாய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யுத்தம் முடிந்த பிறகு யுத்த காலத்தில் நிராகரிக்கக்கூடிய காபிர்களிலிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் கனிமத்து பொருட்கள், இது ஹலால். ஆனால் இதற்கு முன்னர் வந்த நபிமார்கள் யாருக்கும் அது ஹலால் இல்லை. அப்படி பிடிக்கப்பட்ட அத்தனையே ஒருத்தர் சேர்க்கணும். அது தங்கமாகவும் இருக்கலாம், வெள்ளியாகவும் இருக்கலாம், ஆயுதங்களாக இருக்கலாம், உணவு தானியமாக இருக்கலாம், ஒட்டகம், குதிரை, ஆடு, மாடு, ஒட்டங்களாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்க ஒருத்தர் சேர்க்கணும். எல்லாமே முழுமையாக சேர்க்கப்பட்டு விட்டதென்றால் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கும், அப்படியே சுட்டு சாம்பலாக்கிவிடும். அந்த மக்களுக்கு எதுவுமே அனுபவிக்க முடியாது. யுத்தம் செய்வதற்கு எந்த அனுமதியும் இல்லை. வரலாறு சொன்னவங்களாம் ஒரு யுத்தத்தில் ஒரு நபி எல்லாம் சேர்த்து போட்டு நெருப்பு இறங்க பார்த்து கொடுக்க, நெருப்பு இறங்கல்ல. அப்போ அவருக்கு அறிவிக்கப்படுது, இந்த சேர்க்கப்பட்ட பொருளிலிருந்து ஒன்று களவாடப்படுக சொல்ல ஒலூல் எழுதி போட்டு, யுத்த காலத்தில் சேகரிக்கப்பட்ட பொருளை கலவருக்கு சொன்னது ஒலூல் நடந்திருக்குது அப்படின்னு போட்டு. அப்போ யுத்தம் செஞ்ச அவ்வளவு மக்களையும் கபீலா கபீலாக பெரிய ஒரு குடும்பமாக பிரிக்கிறாங்க. பிரித்து போட்டு ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய கையிலையும் பய செய்கிறான், கையை வைக்கிறான், கையை வச்சு சத்தியம் செய்கிறான். அப்படியே செஞ்சுட்டு போகிற நேரத்தில் ஒரு குடும்பத்தவனுடைய கை ஒட்டி கொண்டுச்சு, நபியோட கையோடைய ஒட்டி கொண்டுச்சு. அப்போ சொல்கிறாரு, ஃபீக்குமுல் ஒலூல், உங்கள்ட்ட தான் நடந்திருக்குது களவு, உன்னோட குடும்பத்தை அப்படியே கூட்டுவா. அவ்வளோ பேரையும் பைய செய்ய வச்சா அதில் ஒருத்தர் களவெடுத்தவருடைய கை ஒட்டி கொண்டுச்சு, கண்டுபிடிக்கப்பட்டுட்டார். சுப்ஹானல்லாஹ். அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க, களவெடுத்ததை கொண்டாடி. அப்போ கொண்டு வந்தார் ஒரு மாட்டின் தலையளவு விசாலமான தங்க கட்டி. அல்லாஹ் அக்பர். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு மாட்டுடைய தலையளவு தங்க கட்டி கொண்டு வந்து போட்டார், நெருப்பு இறங்கிச்சு, சாம்பலாக்கி போட்டார். அப்போ இதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தினருக்கும் ஹலாலாக்கிறார். அதனால யுத்த முறையில் கைப்பற்றப்பட்ட கனிமத்து பொருட்கள், அதை பிரிப்பதற்கான ஒழுங்கையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படை பிரித்து கொடுக்க முடியும். விசேஷமாக யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களாக இருந்தாரே அல்லது வீரர்களாக யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். இது மூன்றாவது. நாலாவதாக கான நபியுபாது இலா கௌமிஹி ஹாஸா வபஇஸ்து இலன் நாஸி காஃபா. அதுக்கு முன்னால், எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் அந்தந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். எல்லா மக்களுக்கும் ஒரே நேரத்தில் நபியாக ரசூல் அனுப்புவரல்ல. அதனால தான் ஒரே நேரத்தில் பல நபிமார்கள் இருந்திருக்கார்கள். ஆனால் ரசூலா சொல்றாங்க, வபுஇஸ்து அன இலன் நாஸி காஃபா, நான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷம். நாலாவது. ஐந்தாவது எங்களோட பாடத்துக்கு தேவையானது நாளை மறுமையில் எனக்கு பரிந்துரை தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் ஏற்கிறேன் பார்த்தோம் இதுக்கு முந்தியும். அடுத்த ஹதீஸ் அதோட நிப்பாட்டுனாங்க. வான் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال انا سيد ولد ஆதம் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் நான் தான் ஆதமுடைய மக்களுக்கெல்லாம் சையீதாக இருப்பேன், தலைவராக இருப்பேன். வ அவ்வலு மன் யன்ஷக்கு அன்ஹுல் கபர், இந்த உலகம் அழிக்கப்பட்டு பூமியில் புதைக்கப்பட்ட அந்த கபர் எல்லாத்திலையும்
முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் தான் பிளந்து கொடுக்கும். அவங்க தான் கபருந்து முதலாவது வெளியே வருவாங்க. வஅவ்வலு ஷாஃபிஇன், நாளை மறுமையில் முதலாவதாக சிபார்ச்சை மேற்கொள்பவன் நான் தான். வஅவ்வலு முஷஃபஇன், முதலாவதாக ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவனும் நான் தான் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே முஸ்லீமில் பதிவாக இருக்கின்றது. இப்படி ஷஃபாத் என்பது நாளை மறுமையில் இருக்குது என்பதற்கு குர்ஆன் வசனங்களும் ஹதீஸுகளும் ஆதாரமாக இருக்கின்றன. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஷஃபாத் இல்லை என்று சொல்லக்கூடிய முஅத்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், அதே போல ரவாஃபிதுகளுடைய கருத்து பிழையானது. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் அவருடைய கருத்தை பிரஸ்தாபிக்கவில்லை. மாறாக அது நிராகரிக்கக்கூடிய காபிர்கள் அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கீங்களுக்குத்தான் நாளை மறுமையில் சிபார்சி இல்லை என்பதை மறுக்கின்றது. மாறாக அல்லாஹ்வை விசுவாசிக்கக்கூடிய ஈமான் கொண்ட மக்களுக்கு தவறு செய்திருந்தாலும் கூட, பெரும்பாவங்கள் செய்திருந்தாலும் கூட நாளை மறுமையிலே சிபார்சு உண்டு என்பதுதான் அஹ்லு சுன்னத் ஜமாஅத்தினரின் அகீதாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவதாக நான் சொன்னது போல, இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய சிபார்சையும் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய சிபார்சையும் நாம் சமப்படுத்தக்கூடாது. இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவையான ஒருத்தரை போகிறதாக இருந்தால் நாங்கள் இன்னொருத்தரை பிடிச்சி கொண்டா போகணும். அந்த போனவருக்கு தெரியாது, அதாவது ஒரு அமைச்சராக இருக்கலாம் அல்லது மந்திரியாக இருக்கலாம், அவருக்கு தெரியாது இந்த மனிதன் யாருக்காக சிபார் செய்கிறான் என்பது. அவன் எப்படிப்பட்டவன், சிபாருக்கு தகுதியா இல்லையா அவனுக்கு தெரியும். ஆனால் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவன் இல்லை. ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவன். அவன்கிட்ட பரிந்தி பேசுவனையும் அறிவான், யாருக்காக பரிந்தி பேசுகிறானோ அடையும் அறிவான். எனவே சிபார்சு செய்பவன் பொருத்தமாக இருந்தால் தான் அனுமதிப்பான். சிபார்சு செய்யப்படக்கூடியவன் அதற்கு தகுதியாக இருந்தால் தான் சிபார்சு செய்வதற்கு அனுமதிப்பான், இல்லாவிட்டால் அனுமதிக்க மாட்டான். அவன்கிட்ட யாரும் கேட்க முடியாது. லா யுஸ்அல் அம்மா யஃபால் வஹும் யுஸ்அலூன், அவன் செய்வதை பற்றி யாருக்கும் ஏன் என்று கேட்க முடியாது. ஆனால் அவன் யாரிடத்தும் எதையும் கேட்பான் என்பது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய தனி ஆற்றலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஷஃபாத் சம்பந்தமான வேறு சில விளக்கங்களும் இருக்கின்றன. அந்த விளக்கங்களை அடுத்து வரக்கூடிய பாடங்களை நாங்கள் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஷஃபாத் சம்பந்தமான ஒரு தனி விளக்கம் உங்களுக்கு சுருக்கமாக தரப்பட்டிருக்குது. இன்னும் இருக்கிற பேலன்ஸை உங்களுக்கு நான் விளக்கமாக தருவேன். இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், கிரகித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த ஷஃபாத்தை சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை சீர்வரும். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொள்ளலாம். எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அப்படி வெற்றி பெற்ற நல்லோர் கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா.